என் ஹஸ்பண்டோட அக்கா பையனுக்கு காது குத்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. சண்டே தான் ஃபங்க்ஷன். நாங்கள் சாட்டர்டே ஈவினிங்கே கிளம்பிட்டோம். சங்ககிரி ஆர்எஸ்லேருந்து ட்ரெயினில் தான் பொம்முடி போயிருந்தோம். நைட்டு அங்கே ரீச் ஆகும்போதே 10 கிட்ட ஆகிடுச்சு. போனோன்னே தூங்கிட்டோம். மார்னிங்லேருந்து வியூ பார்த்தா இப்படி தான் இருந்துச்சு. பச்சை பசேல்னு வயல், மரம், செடி, கொடின்னு எவ்வளோ அழகாக இருந்துச்சு. வயலில் குச்சிக்கிழங்கும் நெல்லும் தான் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மார்னிங்கே கிளம்பி ஃபுல்லாக போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். பக்கத்தில் இருக்கிற கருப்பசாமி கோவிலில் போய் கிடா வெட்டிட்டு வந்துட்டு கறி வெட்ட ஆரம்பிச்சாச்சு. வந்திருக்க எல்லா ரிலேஷன் கூடவும் பேசிட்டு ஃபங்க்ஷன் ரொம்ப ஜாலியாக போச்சு. ஆஃப்டர்நூன் கிடா விருந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு தோட்டத்துக்கு போய் செல்ஃபி எடுக்கலான்னு நிறையா ஃபோட்டோஸு, வீடியோஸு, செல்ஃபிஸ்லாம் எடுத்தோம். சண்டே ஈவினிங் போல் பொம்முடியிலிருந்து என்னோட பெரிய மாமியார் வீட்டுக்கு இருளப்பட்டி போயிருந்தோம். அங்கேயும் ரொம்ப அழகாக நேச்சுரல் சீனரிஸாக இருக்கும். மலையடிவாரத்தில் வீடு அவ்வளோ அழகாக இருக்கும். நமக்கு எவ்வளோதான் ஒர்க் பிஸி, டென்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒன்றா சந்தோஷமாக இருக்கிறது ஒரு தனி சந்தோஷம்தான். நல்லா ஊர் சுற்றிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு மண்டே நைட் போல் நம்ம வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு.